இன்றைக்கி விஜய் வராரு, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எப்படி அவர் நிலைமை என்ன ஆகும், அவருக்காக ஓட்டு போட்ட மக்கள் நிலைமை என்ன. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் நிலையாக இருப்போம் அப்படின்னா. ஏன்னா இன்றைக்கி அது ஒரு சிம்பிள் விஷயங்க. இன்றைக்கி அரசாங்கத்தை யார் எதிர்த்தாலையும், பத்திரிகையாளராக இருக்கட்டும், இன்றைக்கி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோசியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அவங்க மேலே பொய்யான வழக்கு போட்டு ஆளுங்கட்சி மிரட்டுது. இப்போ விஜயோட இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவருடைய ரசிகர்கள், இல்லை அவர் கட்சியோட தொண்டர்கள் இன்னைக்கு ஓட்டு போடணும்னு நினச்சா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய் ஓட்டு போட நினச்சி கூட்டு போனால் அவன் வண்டியை சீஸ் பண்ணுவான், அவன் மேலே கேஸ் போடுவான். அவங்களோட பேரண்ட் என்ன ஆவாங்க, தன்னோட பிள்ளைய படிக்க வச்சுருக்கோம். ஏன்னா அபவுட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான். 17 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் விஜயோட இருக்காங்க. இவங்க யாருமே லைஃப்பில் ஒன்றும் செட்டில் ஆகிருக்க மாட்டாங்க. படிச்சிருப்பான், ஒரு டிகிரி முடிச்சிருப்பான், செகண்ட் டிகிரி பண்ணியிருப்பான், எங்கன்னா வேலைக்கு போயிருப்பான், எதனா ஒரு இது இருப்பான்.